ஸோ ஃபேப்ரிக் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பெட்டல் வந்து எவ்வளோ லென்த் வித்தில் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேன்வாஸும் எடுத்துக்கிறேன் நான். ஸோ கேன்வாஸ் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் அதில் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 ஃபேப்ரிக் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பெட்டலுக்கு. ஸோ இது வந்து ஃப்ளவர் மேக்கிங் ஒயர். ஸோ எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. ரெக்வயர்ட் அமௌண்ட் வந்து எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த பெட்டலை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ லோட்டஸ் பெட்டல்னால அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க கேன்வாஸ் மேலே B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் சைட் ஸ்டிக் பண்ணி அப்படியே டேக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒட்டிக்கிட்டு அதே மாதிரி அதர் சைடும் நான் ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரேமோட அவுட்லைன் வெளியே தெரியும். ஸோ நீங்கள் அதில் வந்து லைட்டாக வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன் அவுட்லைனை. ஏன்னா நான் மேலே எம்ப்ராய்டரி போட போகிறோம். ஒயர்னால ஊசி உடைய சான்சஸ் இருக்குது, அதனால நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1ல் வைக்கிறேன், வித்து வந்து 1.5ல் வைக்கிறேன், ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வந்து இந்த நார்மல் படாத அளவுக்கு வித்து செட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து கையில் கார்னர்ஸ் எல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி 2 சைடுமே அப்ளை பண்ணிவிடுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கை வந்து இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் க்ரீஸ்லாம் வந்து வெளியே வராத இருக்கும் உங்களுக்கு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் நான் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸஸ் எல்லாமே நம்ம சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்